ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைக்காய் பஜ்ஜி எப்படி பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு வாழைக்காயை எடுத்து வச்சுருக்கேன். அதோட தோலை சீவி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மழை சீசன் வேறு ஆரம்பிச்சிருச்சு. வீட்டில் இருக்கவங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூடாக எதாவது சாப்பிடணுன்னு ஆசைப்படுவாங்க. அது பெஸ்ட்டு ஸ்நாக்ஸ் வாழைக்காய் பஜ்ஜின்னு சொல்லுவேன். மழைக்கு ஏற்ற மாதிரி வாழைக்காய் பஜ்ஜி வீட்டில் செஞ்சு கொடுத்தா அவங்களும் நல்லா விருப்பத்தோடு சாப்பிடுவாங்க. இப்போ தோல் சீவின வாழைக்காயை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பஜ்ஜி மாவு கலந்துக்கலாம். இன்றைக்கி நான் பஜ்ஜி போடுறதுக்கு இன்ஸ்டண்ட்டான பஜ்ஜி போண்டா மிக்ஸ் பவுடர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு பவுலில் நம்ம இந்த போண்டா பஜ்ஜி பவுடரை கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இதில் நம்ம உப்போ சோடா மாவோ நம்ம எதுவுமே கலக்க தேவையில்லை. பஜ்ஜி மாவு கலந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்மளுக்கு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுட்டா வாழைக்காவும் ரெடியாக இருக்குது. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை பஜ்ஜி மாவில் போட்டு ஒரு பஜ்ஜியாக போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம நறுக்கி வச்சுருக்க எல்லா வாழைக்காயும் பஜ்ஜி மாவில் போட்டு பஜ்ஜி எடுத்து வச்சுக்கலாம். பஜ்ஜி வெந்ததும் அதை தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு சுவையான பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.